பல பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை தொடர்ந்து பூஜ்ஜியத்திற்கு கீழ் குறைந்து செல்வதால் பல மாகாணங்கள் கடும் குளிர் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளன. பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான குளிர் நிலவி வருகிறது. இதனால் வீதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பதே மாகாண நிர்வாகங்களின் முதன்மையான நோக்கமாக உள்ளது. இந்த திட்டம் கோடை காலத்தில் அமுல்படுத்தப்படும் வெப்ப அலை பாதுகாப்பு திட்டத்தை போன்றதாகும். எனினும் வெப்ப அலை முதியவர்களை அதிகம் பாதிக்கும் நிலையில் இந்த கடும் குளிர் திட்டம் குறிப்பாக வீடற்ற நபர்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. தாழ் வெப்பநிலை மற்றும் குளிர் தொடர்பான நோய்களிலிருந்து மக்களை காக்க வேண்டியது அவசியம் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பகுதியில் இந்த கடும் குளிர் திட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டுமெனில் அந்த பகுதியின் வெப்பநிலை குறைந்தது 2 நாட்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைவாக இருக்க வேண்டும். கடும் குளிர்காலங்களில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் குறிப்பாக தங்குமிடமில்லாதவர்களுக்கு அவசரகால புகலிடங்களை வழங்குவதே இதன் முதன்மை நோக்கமாகும். தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வீதிகளில் தங்கியிருக்கும் மக்களை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல இரவு நேர ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாரிஸ் நகரில் மட்டும் சுமார் 3600க்கும் மேற்பட்ட அதிகமான வீடற்ற மக்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் அவர்களை பாதுகாக்க போதுமான இடங்களை ஒதுக்க அரசுக்கு தன்னார்வ அமைப்புகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது.